ஹாய் மக்களே, குட் மார்னிங், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம கேரளா ட்ரிப் போயிட்டு இருக்கோம். கேரளாவில் மூணார் போகிறோம். நம்ம சீக்கிரமாக தான் இருக்கணும் காலைல, அந்த மாதிரி பிளான். காலைல 5 மணிக்கே வந்து சாகு கேக்குது பார்த்தீங்களா? இருட்டு. முன்னாடி உட்காந்து தூங்குவாத, தூங்கணும்னா பேர் எழுதுருங்க. ஓகேவா? Oh my God, பெருகாலத்தூர் வந்தோடனே டிராஃபிக் ஆயிடுச்சு. இங்கே உள்ள டிராஃபிக் கரெக்டா 24 நிமிஷத்துல வந்துட்டோம். பெருகாலத்தூர் தாண்ட வரைக்கும். சென்னை நியூ பஸ் ஸ்டாண்ட். ஏர்போர்ட் மாதிரி பஸ் ஸ்டாண்டா? பார்த்தேன் நானு. சரி, ஏதோ புதுசா ஏதோ பண்ணிருக்காங்க. ஸ்டாப்பு செங்கல்பட்டு. டைம் வந்து இப்போ கரெக்டாக வந்து 6 1 hour ஆகுது. செங்கல்பட்டு வாடா, ஒரு வழியாக விடுஞ்சிருச்சு. இன்னும் இனிமேல் கட்சி தூக்கிட்டு போயிடலாம் சல்லுன்னு. செங்கல்பட்டுலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. செங்கல்பட்டாண்டி இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. இதுக்கப்புறம் எங்கே இவ்வளோ டிராஃபிக் ஆகுது? ஃபஸ்ட்டு சரி, இது கிராஸ் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது தெரியலையே. அது பாரு, அது கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் இருக்கு அப்படியே. ஐயோ, இவனுங்களோட ட்ரிப் போறதுக்குள்ள போவலானே தெரியாம போயிட்டு இருக்கேனே. டேய், எல்லாம் கொஞ்ச நேரம் காலியா இடம் கொடுக்கடா. இதுலடா இவ்வளவு நீட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஐயோ, இதான் இவ்வளோ டிராபிக். பேரிகேட் போட்டுருக்கான் பாரு. இல்ல பின்னாடி வண்டி சொன்ன ஆக்சிடென்ட். என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 பாத்துக்க மாட்டோம். சின்ன வேஸ்டா போட்டு வரலையே. கொஞ்சம் லப்பாசம் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாங்க. ஒரு 7-8 மேல போயிருக்க மாட்டோம் ஆக்சிடென்ட் இது வரைக்கும். நீ தூங்காத, நீ இப்படி படுக்காத. முதல்ல நீ படுக்காத, ஏச்சரு. இல்ல இல்ல இல்ல, நீ எழுப்பு. சரி, தூணா எழுப்பிட்டுருவோம். பரவாயில்லையா? வந்து அவனுக்கு தேவை வந்து தூங்குற. ஏந்திரிங்க அவனுக்கு தூங்கிட்டீங்க, ஏந்திரிங்க. அவ்வளவுதான், ஒரு ஆளு தூங்கியாச்சு. அடுத்து நீயா? வாய்ப்பே இல்ல. எப்பாடா ஒரு வழியா டிராஃபிக் தான் போய் இப்போதான் கொஞ்சம் வந்து மேல்முருகு தாண்டி போயிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் ரோடு ஃப்ரீயா இருக்கு. ஒரு பாட்டை ப்ளே பண்ண விடுறியாண்ணா? எங்கேயாவது தூக்க கலர்ல ஏதாவது அழிச்சு விட்டுனேங்கிறேண்ணா. சொல்லுங்க, இல்ல என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. தூங்கி ஏஞ்சாச்சு. இப்ப அடுத்து வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறதா? அது சரி. ஆஹா, சரி, அப்ப அப்படியே பாட்டு போனது டான்ஸ் ஆடுறது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 o'clock ஆகுது. நம்ம வந்து இப்போ கரெக்டாக சாப்பாடுக்கு வந்து திண்டுக்கல்ல வேணு பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ திண்டுக்கல் வேணு பிரியாணியில் போயிட்டு நல்ல சூப்பரான ஒரு பிரியாணி சாப்பிட்டோம். என்ன பில்டிங் இது? சர்ச்சா செம்மையா இருக்கு. வந்து நம்ம திருச்சியிலேருந்து திண்டுக்கல் போயிட்டு இருக்கோம். சர்ச் ஒன்று இருக்கு, செம்மையா இருக்கு பார்க்கறது. ஃபைனலி we came to
7 பிரியாணி இடம் கிடைக்கிறது பெருசு வேறு. மட்டன் கோலா ஒரு டே வந்து சரியான டேஸ்ட். குவான்டிட்டி வந்து ஒரு தொண்டை பிரியாணி அளவு தான் இருக்குது. இதுவே ஆஃபா? இதுதான் பெப்பர் சிக்கன். இது பேர் தான் தால்ச்சா. நம்ம ஊரில் வந்து கத்திரிக்கறி கொடுப்பாங்களே அது போல் இது வந்து தால்ச்சா. கரண்டி ஆம்லேட்டா இது பேர் தான். டிஃப்ரெண்ட் ஆகுது. நீ சொல்லலாம் எதுனா உங்களுக்கு பிரியாணி ஓகேவா? ஓகே. கோலா வந்து சூப்பர். ஓகே. 29 ரூபீஸ்க்கு செம்ம வர்த்து. கரண்டி ஆம்லேட் அதுவும் ஓகே தான். உள்ள அந்த ஆஃப் பாயில்ல வச்சு நல்லா இருந்தது. நாட்டுக்கோழி ரோஸ்ட் ஓகே. முடியாது இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. எனக்கு அது பிடிச்சது. பிரியாணி கூட சூப்பரா தான் இருந்தது. ஆனா சுக்கா என்னன்னா தொக்கு தான் அதிகமா இருந்தது. பீஸ் ரொம்ப கம்மி. ஆனா அது வேஸ்ட். பிரியாணி ஓகே. டேஸ்ட்டுக்காக பார்க்கலாம். இந்த ஊர் பிரியாணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாமே தவிர எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு பெப்பர் ரைஸில் பிரியாணி செஞ்சால் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது. அது திண்டுக்கல் கூட வந்து நம்ம சென்னை மாதிரி பயங்கர பிஸியாகவே இருந்துச்சுப்பா. சாப்பிட்ட மயக்கம் தூக்கம் வந்து விட்டது. சற்று நேரம் உறங்கலாம். மணி 2:15 ஆயிடுச்சு. 3 மணிக்கு அங்கே இருக்கணும். இன்னும் 1.5 hours இருக்குது. தூங்க முடியுமான்னு தெரில. பார்க்கணும். We have entered ஆனமலை டைகர் ஃபாரஸ்ட். மறையூர் போகிறதுக்கு 2 ரூட் இருக்குது உங்களுக்கு. சென்னையிலேருந்து திருச்சி திண்டுக்கல் வழியாக வந்து உதுமல்பேட் வந்து உதுமல்பேட்லேருந்து டேரெக்டாக வந்து நீங்கள் மறையூர் போகலாம். சவுத் சைட்லேருந்து வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேனி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது ரூட் இருக்குது. அது ரூட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம ரிட்டர்ன் போகும்போது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ அந்த ரூட்டு கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அந்த ரூட் வந்து இப்போ தான் புதுசாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 1 வே ரோடு மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பஸ் வந்துச்சுன்னா கூட நம்ம நின்று பார்த்து தான் வர மாதிரி ஆயிடுது. ஃபைனலி நம்ம வந்து இப்போ மறையூர் வந்துட்டோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அங்கங்கே வியூ பாயிண்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பிக்கப் பாயிண்ட்லேருந்து நம்மளை வந்து ட்ரீ ஹவுஸ்க்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் எவ்வளோ நேரம் ஆகும் மேலே போகிறதுக்கு?